மற்றும் ஒரு முக்கிய செய்தி, பெண்கள் குறித்த சர்ச்சை பேச்சின் எதிரொலியாக அமைச்சர் பொன்முடி துணை பொதுச் செயலாளர் பதவியின் பறிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் குறித்த சர்ச்சை பேச்சின் எதிரொலியாக அமைச்சர் பொன்முடியின் துணை பொதுச் செயலாளர் பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் குறித்த சர்ச்சை பேச்சின் எதிரொலியாக வனத்துறை அமைச்சர் பொன்முடியின் துணை பொதுச் செயலாளர் பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது. காலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அமைச்சர் பொன்முடியின் பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது பொன்முடியின் துணை பொதுச் செயலாளர் பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். சாமுவேல், விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்கள். கனகதாரா, இன்றைய தினம் அதாவது திமுக தலைமை கழகம் அறிவிப்பானது என்று வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக துணை பொதுச் செயலாளராக இருந்த பொன்முடி அவர்கள் இன்றிலிருந்து அப்பதவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் எனவும் தற்போது அதாவது திமுக தரப்பில் இந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறார். அதாவது தலைமை கழக அறிவிப்பு என கழக துணை பொதுச் செயலாளராக இருந்த பொன்முடி அவர்கள் தற்பொழுது வகித்து வந்த துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் என கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அறிவிப்பானது தற்போது வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல். பெண்கள் குறித்த சர்ச்சை பேச்சின் எதிரொலியாக வனத்துறை அமைச்சர் பொன்முடியின் துணை பொதுச் செயலாளர் பதவியானது பறிக்கப்பட்டிருப்பதாக திமுக சார்பாக தலைமை கழக அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. பொன்முடிக்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது பொன்முடியின் துணை பொதுச் செயலாளர் பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் குறித்து சர்ச்சையான விதத்தில் பேசியதாக அமைச்சர் பொன்முடி மீது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி காலையில் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பெண்கள் குறித்த சர்ச்சை பேச்சின் எதிரொலியாக வனத்துறை அமைச்சர் பொன்முடியின் துணை பொதுச் செயலாளர் பதவியானது பறிக்கப்பட்டிருப்பதாக திமுக சார்பாக தலைமை கழக அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. காலையில் வனத்துறை அமைச்சர் பொன்முடியின் பேச்சிற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வனத்துறை அமைச்சர் பொன்முடி வகித்து வந்த துணை பொதுச் செயலாளர் பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது. பொன்முடியின் துணை பொதுச் செயலாளர் பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். சாமுவேல், சொல்லுங்கள். எப்போதும் கட்சி குறித்த முக்கிய அறிவிப்புகளை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற தலைமையில் துரைமுருகன் தான் இத்தகைய அறிவிப்புகளை வெளியிடுவார். ஆனால் தற்போது இந்த அறிவிப்பானது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, கட்சியின் தலைவரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணம் என்ன? சாமுவேல், இணைப்பில் இருக்கிறீர்கள். எப்போதும் முக்கிய அறிவிப்புகளை கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் தான் வெளியிடுவார். ஆனால் தற்போது இந்த அறிவிப்பானது கட்சியினுடைய தலைவர் என்ற வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வெளியிட்டிருப்பதற்கான காரணம் என்ன? கனகதாரா, குறிப்பாக அதாவது திமுக கழகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வருவது என்றால் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தான் அந்த அறிவிப்பானது வெளியிடுவது வழக்கம். ஆனால் இந்த முறை துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் அந்த பதவியில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் என அக்கட்சி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அதாவது கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே இந்த அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறார். கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பொன்முடி அவர்களின் சர்ச்சை பேச்சியானது சமூக வலைதளங்களிலும் அதே போல வைரலாகி வந்த நிலையில் அதற்காக திமுக
துணை பொதுச் செயலாளர் அதாவது கனிமொழி அவர்களும் கண்டனமானது தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது அவர் அப்பதவியிலிருந்து அதாவது விடுவிக்கப்படுகிறார் என அக்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது இந்த அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அதாவது திமுக அதாவது விறுவிறுப்பாக தற்போது தங்களது அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் இது போன்று அவதூறு கருத்துக்களையும் சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசி வரும் மீது உடனடியாக திமுக கழகமானது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வகையில் தான் தற்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது அவர் அமைச்சரவையில் அதாவது வனத்துறை அமைச்சராக பதவியானது வகித்து வருகிறார். இந்நிலையில் கட்சியிலையும் அவர் துணை பொதுச் செயலாளராக இந்த பதவியானது வகித்து வந்த நிலையில் தற்போது அவர் இந்த சர்ச்சை பயிற்சி விவகாரம் தொடர்பாக அதாவது கனிமொழி அவர்களும் அதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் அவர் தற்பொழுது அப்பதவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என திமுக கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களே தற்போது இந்த அறிவிப்பானது வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல்.